கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தின மருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த வாரத்தின் முதல் நாளில், இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே கர்த்தரை துதிக்க ஆராதிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிற உங்களை சந்திப்பதிலே, இந்த வார்த்தையின் மூலமாக சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 26வது வசனம், அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொல்லி, அதாவது பிறவியிலிருந்தே பக்கவாதமாக ஒரு கை கால் செயலிழந்த ஒரு மனிதன், திமிர்வாதக்காரன், அவனை படுக்கையில் வைத்து கொண்டு வருகிற காரியம், பிற்பாடு அவனை ஆண்டவர் சுகமாக்குகிறார். இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை ஜனங்கள் காண்கிறார்கள். அதை கண்ட மக்கள் தான் இப்படி சொல்கிறாங்க, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று. இன்றைக்கும் அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட தெய்வ ஜனமே, இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள், இன்றைக்கும் விசுவாசத்தோடு எழும்பி ஆலயத்துக்கு, உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற திருச்சபைக்கு போங்க. இன்றைக்கு உங்களுடைய கண்கள் ஒரு அதிசயத்தை காணும். ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். கர்த்தரை ஆராதிக்க உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற, கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபைக்கு செல்லுங்கள். அங்கே இன்றைக்கு ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். ஏதாவது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏனென்றால் நீங்கள் யாரை பார்க்க போகிறீர்கள்? வானத்தையும் பூமி படைத்த, சர்வ வல்லமை உள்ள படைத்த அந்த தெய்வத்தை ஆராதிக்க போகிறீங்க. ஆகவே இன்றைக்கு உங்களை வெறுமையாக தேவன் அனுப்பவே மாட்டார். தயவு கூர்ந்து குடும்பமாக, குழுவாக, தனியாக எப்படியாவது கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி சரியான நேரத்துக்கு போங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆராதனை நேரத்தை ஒரு நிமிடம் கூட வீணடிக்காமல் சரியான நேரத்துக்கு நீங்கள் போங்க. இன்றைக்கு உங்கள் கண்கள் ஒரு அதிசயத்தை காணும். இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்பி புறப்பட்டு போங்கள். நிஜமாகவே உங்கள் வாழ்விலே ஒரு அதிசயத்தை இன்றைக்கு காண்பீர்கள். ஆகவே கர்த்தர் உங்களை வெட்கப்பட விடமாட்டார். நீங்கள் அதிசயம் என்றால் உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கிடைத்திராத ஒரு பொக்கிஷத்தை, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இன்றைக்கு உங்களுக்கு தருவார். ஆகவே இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு எழும்பி புறப்பட்டு போங்கள். ஒரு அதிசயத்தை கண்டு வாழ்ந்து சுகமாயிருங்கள். உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவரே, ஆராதனை செய்வதற்காக ஜனங்கள் இன்றைக்கு ஒரு கூட்டமாக ஆண்டவர் செல்லட்டும். ஆண்டவர், ஒவ்வொருவருமே ஆராதனைக்கு போகக்கூடிய ஒவ்வொருவருமே ஒரு அதிசயத்தை இன்றைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் காணட்டும், அனுபவிக்கட்டும். அப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தை இந்த வாரத்தின் முதல் நாளில் தந்து அவர்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே கர்த்தருடைய நாமத்தினால் அதிசயங்கள் விளங்குவதாக. அந்த அதிசயத்தினால் வெற்றியின் மேல் வெற்றி பிள்ளைகள் அடைவார்களாக, சுகமாக இருப்பார்களாக, பலன் அடைவார்களாக, மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சி, நல்ல செய்திகள் இந்த நாளிலே இவர்களுக்கு கிடைப்பதாக. கர்த்தர் எங்கள் வேண்டுதலை கேட்டு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.